2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47, 48, 49, 50. ஸ்தோத்திரம். அருமையான இந்த நல்ல திருவசனங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரை பாதமாய் வீற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவாராக. இந்த இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் முழுமையாய் நாம் வாசிப்போமானால் தாவீதுடைய துதி பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை பாடி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தேவனை கனப்படுத்தி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பகுதியை ஆங்காங்கே நாம் சில சத்தியங்களுடைய கண்டறிய நமக்கு முடிகிறது. ஆனால் தாவீது இந்த துதி பாடலை அவன் பாடினாலும் அவன் வாழ்க்கையில நான் உத்தமன், நான் உண்மை உள்ளவன், நான் தான் உன்னதமானவன் என்று தன்னை ஒருவதும் பறைசாற்றி கொள்ளவில்லை. அவன் தன் வாழ்க்கையில அவன் செய்த பாவம் 2, அவனுடைய வாழ்க்கையில இருந்த சில மீறுதல்கள் எவையோ அப்படி என்றால் கொலை, பாவம் என்கிறதை அவன் ஒருவதும் மறைக்கவில்லை. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அவன் அதை திறந்த இருதயமாக ஒரு திறந்த புஸ்தகம் போல் ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட தன் அறிக்கையிடுகிறதும் அதிலிருந்து இரக்கம் பெறுவதும் என்பதை வேதவசனத்தோடு நாம் பார்க்கிறோம். மட்டுமின்றி அவனுக்கு ஆண்டவர் செய்த அந்த உன்னதமான அந்த வெற்றி, அந்த பாதுகாப்பு, அந்த பராமரிப்பு, அரவணைப்பு, ஆதரவுகள் என்று சொல்லும்போது ஒவ்வொன்றிலேயும் ஆண்டவர் எப்படி அவனை கண்மணி போல பாதுகாத்து அவனை அழைத்த அழைப்பும் அவனுக்கு நல்கின அபிஷேகத்தின் அதிகாரத்தையும் இந்த பூமிக்கு அடிச்சுவடாக்கி வைக்க ஏதுவாக்கப்பட்டதோ அந்த ஒவ்வொரு காரியம் நிறைவேற்றுவதில் அவன் ஆண்டவரோடு கூட தன்னுடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் நேராக்கி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து பாடுகிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த பாடலுடைய வரியினுடைய முதல் பகுதி தான் இங்கே சொல்லுகிறது, கர்த்தர் ஜீவன் உள்ளவர் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஏனெனில் அவனுடைய உயிரை அல்லது பிராணனை வாங்க தேடின அந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் எந்த எதிராளிகள் அல்லது சத்துருடைய கைக்கும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் பல தனக்கு நேரிட்டாலும் அந்த நேரிட்ட அந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் அதற்கு இடமாக்காதபடி கர்த்தர் அவனை கண்ணிமை போல பாதுகாத்து தன்னை நடத்தி உயிரோடு வைத்து தன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் அவனுக்கு தானம் செய்ததனால் என்னுடைய ஜீவனை அழிவிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் ஜீவன் உடையவரால் மட்டுமே இது ஆகும் என்பதை அறிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவன் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். அந்த நோக்கி கூப்பிடுகிற வேளையில் ஒரு ஜீவன் உடையவர் என்றால் அந்த கூப்பிடுகிற சத்தத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்வார்.
ஸ்தோத்திரம், நான் அவரை நோக்கி அபயம் விட்டேன் என்று சொல்லும்போது, அவன் ஜீவன் உடையவர் என்று சொல்லும்போது அவருடைய கண்ணீரின் ஏக்கம் அல்லது அந்த வேதனையின் குரல் எதுவோ, அல்லது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எதுவோ, அல்லது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எதுவோ, அவற்றிருந்து தன்னை காக்கும்படி நேசக்கரம் அவனை பிடித்து அவனை பாதுகாக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டது நிமித்தமாக தன்னை ரட்சித்த ஆண்டவர், தன்னை அபிஷேகம் பண்ணி அதிகாரப்படுத்தி இருக்கிற ஆண்டவர், தன்னை ஒவ்வொரு நாட்களிலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்து அறிந்து ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை பாடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு சபை ஆராதனை என்று சொல்லும்போது கூட வெறும் 4 வரி பாடலோடு இராதபடி, வெறும் 4 ஸ்தோத்திரம் என்று இராதபடி, ஒரு துதி பாடல் என்று வைப்பதனுடைய பகுதி இதுதான். கடந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் என்று சொன்னால், கடந்த ஞாயிறு நாம் ஆராதனைக்கு கடந்து வந்தோம், மறு ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஆராதனைக்கு இடைப்பட்ட நாட்களில் நமக்கு வந்த இன்னல்கள், நமக்கு வந்த வியாதிகள், துன்பங்கள், துரிதங்கள் என்கிறது எண்ணில் அடங்காதவைகள். இந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரை நோக்கி அபயம் விட்டு, கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இன்று பகல் வேளை அவருடைய சந்நிதியில் கடந்து வந்திருக்கிறோம். எதற்கு கடந்து வந்திருக்கிறோம்? அந்த நம்மை விடுவித்து பாதுகாத்த, நம்மை ஜீவனை பாதுகாத்த ஆண்டவரை துதிக்க, என் ஆண்டவரை மகிமைப்படுத்த, என் ஆண்டவரை கனப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறபடியால் ஆமென். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஓ, நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் என் ரட்சிப்பின் கண்மலையுமாயிருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவராகிய தேவன் இடுக்கண்களுக்கு, பொல்லாப்புகளுக்கு, துன்பங்களுக்கு, துரிதங்களுக்கு அவர் பாதுகாக்கிறார், அவர் அரவணைக்கிறார், ஆதரிக்கிறார். ஆவி ஆத்ம சரீரத்தை அற்புதமாய் பாதுகாத்து குடும்பத்தை கர்த்தருடைய வீடாய் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருடத்துடைய இறுதி நாட்களுக்கு நேராக போய் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் நாம் எத்தனை பேரை நம்பி வாழ்ந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு வீண் போயிருக்கலாம். ஆனால் நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை ரட்சித்த ஆண்டவர், நம்மை அபிஷேகம் பண்ண ஆண்டவர், நம்முடைய கிருபையின் சத்தியத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், இன்றைக்கும் துதிக்கு பாத்திரராயிருந்து அந்த துதியின் ஆழத்தை நம்முடைய உள்ளத்தில் கொடுத்து அந்த துதி சத்தத்தை எழுப்பி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் தந்திருக்கிறார் என்றால், சத்துருவை கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வெற்றி சுரக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:2. கர்த்தரின் பலனை என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். எஸ், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். போதும். ஸ்தோத்திரம். இன்று பகல் வேளை இன்று வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? இங்கே இந்த 15ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது மோசே, மிரியாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். எதற்காக ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள் என்று கேட்போமானால், ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை ஜெயமாக்கினார். 2 செங்கடலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு வெற்றியை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடிமைத்தனமாக்கி, நம்மை சித்திரவதைப்படுத்தி, சந்தோஷம் இழக்க வைத்து, சமாதானம் இழக்க வைத்து, அன்பை இழக்க வைத்து, ஒற்றுமை இழக்க வைத்து, ஐக்கியத்தை இழக்க வைத்து, ஒரு முன்னோட்ட பாதை கடந்து செல்லக்கூடாதபடி தடுத்தாடி கொண்டிருந்த அந்த எகிப்திய சக்தியை கர்த்தர் நமக்கு அல்லது நம்மை ஆண்டு கொண்டிருந்த அந்த எகிப்திய அதிகாரத்தை ஆண்டவர் முறியடித்தார்.
ஸ்தோத்திரம். ஆமென் என்று சொன்னால் இன்னும் வருகை தாமதிக்குமானால் இன்னும் வரப்போற கால நாட்களிலே அந்த எகிப்தினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் பறித்தது போல நம்முடைய குடும்பத்தின் மேல் தலைவிரித்தாடி ஆமென் அதிகாரப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த எகிப்திய சக்தியின் மேல் கர்த்தர் இறங்குவார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்குவார். தம்முடைய ஜனத்திற்கோ ஜெயத்தை நல்குவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த செங்கடலில் இருக்கிற அந்த நிலையை மனிதனால் கிடைக்காத ஒரு வெற்றி, எந்த போர் ஆயுதத்தினாலும் கிடைக்காத வெற்றி, எந்த வல்லரசினாலும் கிடைக்காத ஒரு வெற்றி, ஆனால் தங்களை உண்டாக்கின ஆண்டவரால் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணி ஆயுதம் இல்லாமல் கர்த்தருடைய ஆவியினாலேயே அதை ஜெயமாக்கி வெற்றி சிறக்க பண்ணினார் என்றால் நாம் முன் சொல்லக்கூடாதபடிக்கு எகிப்தின் அதிகாரத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு முன் இருக்க செங்கடலை கர்த்தர் நீங்களாக்குவார். ஆண்டவர் அதிலேயும் நம்முடைய குடும்பத்தை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம் 32ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம். உபாகம் 32:15. ஒன்று கூட யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். ஸ்தோத்திரம். ஆமென். இங்க என்ன செய்றார் யெஷூரன்? ஆமென். ஆண்டவரை வெறுக்கிறான், ஆராதனையை வெறுக்கிறான், ஆராதனை சத்தியத்தை வெறுக்கிறான், ஆராதனை வழிகாட்டல் உபதேசத்தை வெறுக்கிறான். ஆமென். அவன் பழையபடி விக்கிரக அல்லது இதர வழிபாடுகளிலே தன்னுடைய பங்களிப்பை நிறைவேற்றுகிறான். இதை வருவதற்கு காரணம் என்ன? இருதயம் ஆமென் கொழுத்து போனது. எதனால் கொழுத்து போனது என்று கேட்டால், ஒரு பிள்ளை ஆமை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னமே பிள்ளை பிறக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அதற்காக ஜெபம், அதற்காக உபவாசம், அதற்காக கண்ணீர், ஆராதனைகள், எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவோ. ஸ்தோத்திர, பிள்ளை கிடைத்து விட்டது. அருமையான ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்த பின்பு பிள்ளையினுடைய வளர்ச்சி, அதற்காக ஜெபம். அதன் பின்பு நோய் நொடிகள் வரக்கூடாது, அதற்கான ஜெபம். அதன் பின்பு பிள்ளை நல்ல கல்விமானாக மாற வேண்டும், நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அதற்காக ஜெபம். கல்வி கிடைத்து விட்டது. அடுத்த பருவநிலை ஆரோக்கியமாக வேண்டும், ஜெபித்தோம், ஆண்டவர் நல்லது செய்தார். அடுத்து நல்ல தொழில் கிடைக்க வேண்டும், தொழில் கிடைத்து விட்டது. அடுத்து நல்ல திருமணம் நடக்க வேண்டும், திருமணம் நடந்து விட்டது. அடுத்தது ஒரு வீடு கிடைக்க வேண்டும், வீடும் கிடைத்து விட்டது. இப்படி மனித வாழ்க்கையில எது எது தேவையோ, இப்படி வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு தேவையான திராட்சை செடியில தேவையான பழம் கிடைத்ததோ, தேவையான தானியம் கிடைத்ததோ, அதை புசித்து கொழுத்து போறான். கொழுத்து போய் தன்னை உண்டாக்கின, தன்னை ரட்சித்த, தன்னை அபிஷேகித்த ஆண்டவரை விட்டு அவன் மறுதலித்து தூரம் போனான். அவனை நான் தண்டிப்பேன், கீழ்ப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னமே நாம் எந்த நிலையில் இருந்தோம், நம்முடைய குடும்பம் என்ன நிலையில் இருந்ததோ, நாம ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் இன்று என்ன நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து தேவனை துதிக்காதபடி இருப்போமானால், தேவனை ஆராதிக்காதபடி இருப்போமானால், அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை விட்டு ஜனம் விலகி போகும்போது கர்த்தர் அவர்களை விட்டு தூரமாவார், ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தேவனையும் தெய்வத்துடைய ஐக்கியத்தையும் ஆராதனையும் ஆராதனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போகும்போது வாயினால் வருகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இப்படி சொல்லுவார்கள், குனிகிறதும் தவறுதான், நிமிருகிறதும் தவறுதான் என்று சொல்லுகிறது போல, எப்படி எந்த பாட்டு பாடினாலும் தவறுதான், எந்த வார்த்தை சொல்லி ஜெபித்தாலும் தவறுதான், எந்த வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணினாலும் தவறுதான், எந்த வார்த்தை சொல்லி உபதேசித்தாலும் தவறுதான், ஸ்தோத்திரம், எந்த வார்த்தை சொல்லி வழிகாட்டினாலும் தவறுதான் என்று சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு இன்று
ஆமென் மக்களுக்குள்ளே இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனநிலை, இந்த வாழ்க்கை அனுபவம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அல்ல. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யசூரன் என்று இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஒரு யசூரனாக இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இந்த பக்தி அற்று போயிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்கள் இந்த பக்தி அற்று போயிருக்கிறது. அன்றைக்கு இந்த பணிவு இன்றைக்கு இல்லை. ஆமென். இன்றைக்கு துணிவு தான் இருக்கிறது. அன்றைக்கு இந்த தெய்வீக வைராக்கியம் இன்று இல்லை. இன்று தனிப்பட்ட நபர் வைராக்கியம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை ஒரு விசுவாசி அல்லது ஒரு சபைக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் அதை சோதிப்பார். ஆண்டவர் சோதிப்பார். ஆண்டவர் சோதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை முழுமையை படிங்கள். 32:15. ஸ்தோத்திரம். ஆமென். தன்னை உண்டாக்குன ஆண்டவரை விட்டு விலகி போகிறான். தன்னை அடைக்கலமாக்கி பாதுகாத்து கொண்ட கண்மலையின் தேவனாய கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இந்த அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறது. இந்த பகல் வேளை ஆண்டவருடைய நாம மகிமைக்கிற வீட்டுக்கு தெய்வ பிள்ளைகளே, இந்த நிலையை ஆண்டவர் கண்டிக்கிறார், கர்த்தர் தண்டிக்கிறார். ஆமென். தேவ சபையும் தெய்வீக ஆராதனைகளையும் தெய்வீக கூட்டமைப்பையும் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அதை விட்டு விலகுகிறது. ஆமென். தேவனால் தண்டிக்கப்படுகிற தண்டிப்புக்கு இடமாகிறது. யோனா ஒரே ஒரு வார்த்தைக்கு இடங்கூடாதபடி இருந்ததனால் அந்த இடத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய சமூகத்தை விட்டு யோனா தூரம் போனான். ஆமென். சொன்னது என்ன? நான் நினிவேக்கு செய்தியை சொல்ல மாட்டேன், நான் தர்சீசுக்கு சொல்கிறேன் என்று சொன்னான். அவன் அதிலிருந்து மாறவில்லை. ஆனால் நினிவேக்கு சொல்ல வேண்டியதை, நினிவேக்குரிய செய்தி தான் உனக்கு தந்து அனுப்புகிறேன், அதுதான் சொல்ல வேண்டும் என்ற ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் அதை மீறி இல்லை, நான் தர்சீசில் சொல்லுவேன், தர்சீசில் துதிப்பேன், தர்சீசில் ஆராதிப்பேன், அங்கே நான் ஜெபம் பண்ணுவேன், அங்கே நான் செய்வேன் என்கிறது ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அந்த இடத்துல தான் யோனா நடுக்கடலில் கப்பலில் தவிக்கிறான். ஸ்தோத்திரம். தூக்கி வீசப்படுகிறான். ஒரு வாழ்க்கை இன்று தவிக்கிறது, குடும்பம் தவிக்கிறது, குடும்பம் தூர வீசப்படுகிறது போல குடும்பம் அங்கும் இங்குமாய் வீசப்பட்ட ஒரு நிலையாயிருக்கிறது. இதில் பல நஷ்டங்கள் வருகிறது, பல கஷ்டங்கள் வருகிறது, பல இழப்புகள் வருகிறது. ஸ்தோத்திரம். இறுதியாக சொல்லும்போது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கை போல நடுக்கடலில் தத்தளிக்கிறது. வாழ்க்கை தத்தளிக்க கூடாது, குடும்பம் தத்தளிக்க கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நேமித்த இடத்தை விட்டு தூரம் போனதனால் வந்த ஆபத்து. அல்லேலூயா. இன்று பகல் வேளை தேவனுடைய பாதத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்க வேண்டியது, நம்மை உண்டாக்குனவர் ஜீவனுள்ளவர், அவர் கண்மலையாய கிறிஸ்து. அந்த கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார். எகிப்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நம்மை அடையாளம் விடப்பட்டு சங்காரங்களிலிருந்து நம்மை மீட்பாய் பாதுகாத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று. அந்த ராஜ்யத்தின் மகிமைக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறதுல இனி தாமதம் பண்ணக்கூடாது, ஆராதிக்கிறதுல தாமதம் பண்ணக்கூடாது. தேவனை துதிக்கிறதுல ஆராதிக்கிறதுல ஒரு மனமாய் மோசே அண்ணன் மிரியாம் என்கிறது போல, தாவீது தன்னுடைய சேனை என்கிறது போல, புதிய ஏற்பாடு சபை என்கிறது போல, அப்போஸ்தலர்கள் ஸ்திரீகள் சேர்ந்து ஜெபித்த ஜெபம் என்கிறது போல இந்த கால நாட்களில் நம்முடைய குடும்பங்களுக்கோ இந்த தத்தளிப்பு வராமல் இருக்க, இந்த ஸ்தோத்திர வீழ்ச்சி வராமல் இருக்க, இந்த ஆபத்து வராமல் இருக்க, இருக்கிற சந்தோஷம் நஷ்டப்படாமல் இருக்க, இருக்கிற சமாதானம் கெட்டு போகாமல் இருக்க, இருக்கிற அன்பு ஐக்கியங்கள் உடையாமல் இருக்க, தெய்வத்தால் ஒரு கட்டுக்கோப்பாக பேணி பாதுகாக்கப்படுகிற ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக வாழ்க்கையாக மாற்றப்படும் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகம் பண்ணார், அப்படி சரீரமாக நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதற்கு தலை கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிவோம்,
பணிவும் துணிவு வேண்டாம், துணிச்சல் வேண்டாம். வாயினால் வருகிற வார்த்தைகளை தெய்வத்துக்கு முன்னால் அறிக்கையிடுவோம். அவன் சொன்னான், ஆண்டவரே, என் உதடுகள் பாவம் செய்திருக்கிறது, அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது, என் மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுகும் ஆண்டவரே, என் சுத்திகரியும் என்று சொல்லி ஆமென் சொன்ன இடங்களில் எல்லாம் தெய்வம் மன்னித்தார், இரக்கம் செய்தார், அவர்களுக்கு வெளிப்பட்டார், அசைவாடினார். அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவரால் வெளிப்பட்டார்கள். கர்த்தருடைய தூதார்களாக தெய்வம் கனப்படுத்தினார். தேசத்தில் அறியப்பட்ட செய்தியாக, இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தியாக, பரலோகத்துக்கு சாட்சியாக இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்று பகல் வேளை ஆண்டவருடைய நாமத்தில் வீற்றிருக்கிற அருமையான பெரியவர்கள், சிறியவர்கள் இருக்கிற அனைத்து நபர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நாம் இணைந்து ஒரு மோசே மிரியாம் சேர்ந்து அந்த எகிப்தின் அதிகாரத்தை ஜெயித்தது போல, அந்த செங்கடல் வெற்றி பெற்றது போல, நாமும் ஆண்டவருடைய ராஜ்யம் என்கிற பகுதியில் இந்த எகிப்தின் அதிகாரமாகிய இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியாகிய சத்ருவாய சாத்தானுடைய அதிகாரத்தை நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயம் எடுப்போம். செங்கடலில் வெற்றியை பெறுவோம், வெற்றியை சிறக்க பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் நல்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. குடும்பம் ஏன் தத்தளிக்கிறது? வாழ்க்கை ஏன் தத்தளிக்கிறது? குடும்பம் ஏன் அங்குமிங்குமாய் திண்டாடுகிறது? ஆமென். சகல நிலைகளிலும் பேரிழப்பு நேரிடுகிறது, பேரிழப்பு நேரிடுகிறது. பொருள் சேதம் வெளிப்படுகிறது, ஆட்சேதம் வெளிப்படுகிறது, ஆத்மீக சேதம் வெளிப்படுகிறது. இவையெல்லாம் நேரிடுவதற்கு காரணம் என்ன? யோனாவை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யெஷூரனை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நீ கர்த்தரோடு இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் அவர் உனக்கு ஜீவனுள்ள கிறிஸ்துவாய் வெளிப்படுவார். வேதத்தில் சொல்கிறது, ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது, ஜீவனாய கிறிஸ்து உன்னிலே வெளிப்படும் போது நீ ஒரு புதிய சிருஷ்டியாய், ஒரு புதிய சாயலாய், ஒரு புதிய வாழ்க்கையாய், ஒரு புது குடும்பமாய், ஒரு புது வாழ்க்கையாய் கர்த்தர் உன்னை வாழ்வளிப்பார், வாழ்வளிப்பார், வாழ வைப்பார். தெய்வம் வாழ வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நடுவழியில் குடும்பம் சிதைந்து நஷ்டப்பட்ட ஒரு சரித்திரம் அருமையான தேவ விசுவாசியே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது, நம்முடைய மக்களுக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாய் செயல்பட்டு ஒன்றாய் துதித்து ஒன்றாய் ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் பரிசுத்த ஆவியினால உணர்ந்து அறிந்து ஆண்டவருடைய சமூகமாக இருந்து, அந்த தாவீது தன் இருதயத்தை எப்படி ஆண்டவருக்குள் திறந்து அந்த ஆண்டவருடைய இருதயத்தின் செய்தியை அறிந்து தேவனுடைய இருதயத்திற்காய் மாற்றப்பட்டு தேவன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடிக்கொண்டாரோ, அப்படி ஆண்டவரால் மகிமைப்படுத்தப்பட்டது போல நம்முடைய குடும்பம் மகிமைப்படுத்தப்படட்டும், நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை செழிக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பங்களிலே வீணான நஷ்டத்தை ஆமை வரவழைக்க கூடாது, வீணான சோதனையை வரவழைக்க கூடாது, வீணான கஷ்டத்தை வரவழைக்க கூடாது, வீணான துக்கத்தை வரவழைக்க கூடாது. தன்னுடைய புத்தி அந்தகாரப்படக்கூடாது, புத்தி தெளிவாயிருக்கட்டும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, புத்தி அந்தகாரப்படாதபடி. புத்தி அந்தகாரப்பட்டால் வாழ்க்கை அங்குமங்குமாய் தத்தளிக்கும். ஆமென். கைவிடப்படுவோம், எங்கோ தூக்கி வீசுவார்கள். ஆமென். அபத்தத்தில் மாட்டுவோம், கைவிட ஆமென். நம்மை ஆற்றுவார் இல்லாமல் இருப்பார்கள், தேற்றுவார் இல்லாமல் இருப்பார்கள். குறைச்சல் உள்ளவைகளை பேசிக்கொண்டே நடப்போம், குறைச்சல் உள்ளவைகளை பேசிக்கொண்டே நடப்போம். இந்த இடம் ஆபத்தானது, ஆபத்தானது, ஆபத்தானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியதை பேசுவோம், அன்புக்குரியதை பேசுவோம், ஐக்கியத்துக்குரியதை பேசுவோம், ஆண்டவருக்குரியதை பேசுவோம். ஸ்தோத்திரம். ஒரே வீட்டில் குடியிருக்கிற 5 பேர் குடியிருக்கிறாங்கன்னா, அந்த 5 பேரும் வெளியே பேசும்போது அந்த வீட்டுடைய ஐக்கியத்தை வலுவாக்கி பேசுங்க, அன்பை வலுவாக்கி பேசுங்க, ஒற்றுமையை வலுவாக்கி பேசுங்க, சந்தோஷத்தை வலுவாக்கி பேசுங்க, ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துங்க. இது ஒரு செய்தியாய் மாறும். அந்த செய்தி இன்னொரு ரட்சிப்பிலையும் கொண்டு வரும். உங்கள் குடும்பம் துக்கப்படாது, கர்த்தர் கனப்படுத்துவார்.
மாறாக உங்கள் குடும்பத்தை குறித்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை நீங்கள் வெளியே இன்னொரு வகையாய் சொல்லும்போது சாத்தான் அதை மேற்கொள்ளுவான். கர்த்தருடைய நாமம் துக்கப்படும், ஆண்டவர் தண்டிப்பார். அந்த நிலை விசுவாசியே உன்னுடைய வாழ்க்கை வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டாம். அந்த இடம் வரும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய உதடுகள் பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய உதடுகள் இனி பொய் பிதட்டுகள் சொல்லக்கூடாது, எந்த குறையும் சொல்லக்கூடாது, என்னை மன்னியும்னு சொல்லி தாவீது சொன்னார், என் அக்கிரமங்களை மன்னி ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னி ஆண்டவரே, வீண் வார்த்தையை எனக்கு மாற்று ஆண்டவர் அப்படி என்று ஆண்டவருக்குள் சொல்லிக்கொண்டு மீட்பை பெற்று தேவனுடைய இதயத்துக்காய் ஏற்றவனாய் இருந்தது போல நாமும் நம்முடைய வீடும் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றதாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ந்து வெளிப்படட்டும் ஒரு துதி, நமக்குள்ந்து வெளிப்படட்டும் ஒரு பாடல், நமக்குள்ந்து வெளிப்படட்டும் ஸ்தோத்திரம், நமக்குள்ந்து வெளிப்படுத்த ஒரு நன்றி அறிதல். அவன் இது வெளிப்படும் போது அல்லேலூயா, எகிப்தின் அதிகாரம் நம்மை மேற்கொள்ளாது. இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை, உன் குடும்பத்தை மேற்கொள்வது இல்லை, உன் வாழ்க்கையை மேற்கொள்வது இல்லை, நீ ஆராதிக்கிற சபையை மேற்கொள்வது இல்லை, இந்த தேசத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம். ஆகவே கர்த்தர் சபையை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் சின்னாபின்னம் ஆக்க மாட்டார், ஒருபோதும் சின்னாபின்னமாய் ஆக்க மாட்டார். நாம் கர்த்தருக்கு நேராக நடப்போம், நாம் கர்த்தருக்கு நேராக நடப்போம், நாம் கர்த்தருக்கு நேராக நடப்போம். கர்த்தர் நம்மை நேரான வழியில் நடத்துவார். அல்லேலூயா. அங்கே ஜீவனோர் தேசத்தில் தெய்வம் நம்மை குடியமர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக படிக்கும்போது சங்கீதம் 18:31 வாசிக்கலாம். சங்கீதம் 18:31. கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் உங்களுக்கு யார்? நம்முடைய தேவனை அன்றி வேற கண்மலையும் யார்? ஆண்டவரை ஆராதித்திருக்கிற மக்களுக்கு, தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, தேவனை துதிக்கிற மக்களுக்கு, தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு, ஆமென், தன்னை உண்டாக்கின தேவனை அன்றி வேற தேவன் யார்? ஒரு சக்தியும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே என்னுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. நம்மை விடுவித்த ஆண்டவருக்கு நாம் அன்பு செலுத்தி நன்றி துதி ஸ்தோதி இருக்க வேண்டும். நமக்காக ஜெபித்து மத்தியஸ்தம் பண்ணி நம்மை கிருபையில் நிலைநிறுத்தி இருக்கிற அழிந்து போக வேண்டிய வாழ்க்கை, சின்ன பின்னமாய் வாழ வேண்டிய நாம, எங்கேயோ குடியிருக்க வேண்டிய நாம, கர்த்தர் எங்கும் அலைய விடாதபடி குறிக்கப்பட்ட இடத்துல நம்மை குடியிருக்க பண்ணி வாழ்வழித்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா அந்த ஆண்டவரை ஒருபோதும் குறை சொல்லி அது இதுன்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேணும். ஆகவேதான் கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் யார்? இந்த இடத்துல தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஸ்தோத்திரம். இதுதான் பக்தி வைராக்கியம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதுதான் ஆவிக்குரிய சவால். தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சவால், ஒரு ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம். ஆமென். பவுல் சொல்கிறார், நான் இந்த உபதேசத்தில் வைராக்கியமுடையவனாயிருக்கிறேன், இந்த சத்தியத்தில் வைராக்கியமுடையவனாயிருக்கிறேன். ஆண்டவர் அவனை மகிமைப்படுத்தினார். வானங்கள் அவனுக்காக திறக்கப்பட்டது, ஆண்டுடைய சத்தியம் அவனுக்குள் வெளிப்பட்டது, அவன் ஆண்டவருக்குள் மகிமைப்பட ஏதுவானது. இந்த பகல் வேளை தேவனுடைய பாதத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அறிந்து கொள்வோம், நம்மை உண்டாக்கின கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் கண்மலையாய கிறிஸ்து. அல்லேலூயா. கண்மலை இருக்குமானால் கண்மலை வெடிப்பு நம்மை அரவணைக்கும், அழிவிலிருந்து அரவணைக்கும், ஆபத்திலிருந்து அரவணைக்கும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கற்று நித்தவும் பாதுகாப்பார். ஸ்தோத்திர. சங்கீதம் 89:26. 89:26. சங்கீதம் 89:26. ஸ்தோத்திரம். அவன் என்னை நோக்கி, நீர் என் தேவன், நீர் என் கண்மலையின் ரட்சிப்புமானவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரும் எனக்கு அடைக்கலம் கிடையாது. என் அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் என் சகோதரர்கள் இருந்தாலும் மற்றவங்க இருந்தாலும் என்னுடைய பிராணனை வாங்க தேடின வேளையில் என்னை பாதுகாத்தது, என்னை ஜீவனாய் பாதுகாத்தது, என்னை இன்றும் அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை இன்றும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, இன்று என்னை நிலைநிறுத்தி இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை மாத்திரம், அவருடைய சுத்த கிருபை மாத்திரம். ஆகவே நான் என் ஆண்டவரை துதிப்பேன், நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், என் ஆண்டவரை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அவர் ஆராதனையின் தேவன், அவர் ஆராதனையின் தேவன். யாருக்குள் இந்த ஆராதனை வெளிப்படுகிறதோ அந்த நபர் மேல் கர்த்தர் மகிமைப்படுவார். யாருக்குள் இந்த துதி எழுப்பப்படுகிறதோ அந்த நபருக்குள் கர்த்தர் வாசமாயிருப்பார், கர்த்தர் வாசமாயிருப்பார், கர்த்தர் வாசமாய் இருப்பாரானால் அவருடைய வாசஸ்தலம் தேவனால் வெளிப்பட ஆரம்பிக்கும். குடும்பம் வெளிப்படும், குடும்பம் வெளிப்பட வேணும், வாழ்க்கை வெளிப்பட வேண்டும், எதிர்காலம் வெளிப்பட வேண்டும், தலைமுறையுடைய எதிர்காலம் வெளிப்பட வேண்டும். 2023 முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வருகை தாமதிக்குமானால் 2024க்கு ஏதோ விரல் கொண்டு எண்ணக்கூடிய 13 நாட்கள் நமக்கு முன் இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளே ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு மோசே, மிரியா ஆமென் எகிப்திலிருந்து வெளியேறி தேவனை துதித்து பாடுவது போல நாமும் ஆண்டவரை துதித்து பாட நாமும் எழுந்தருளுவோம். தாவீது ஆண்டவருக்குள் துதித்து பாடி ஆண்டவருக்குள்ளாக எழுந்தருளது போல நாமும் ஆண்டவருக்குள் எழுந்தருளுவோம். 1ஆம் நூற்றாண்டு சபை ஜெபித்து ஜெபத்தின் வாயிலாக ஆராதித்த ஆராதனை வாயிலாக சபை மேல் ஆவியான அசைவாடினார். அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை போல நாம் ஆராதிக்கிற சபைக்குள்ளே, நாம் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே, ஆராதிக்கிற நமக்குள்ளே அந்த அசைவாடுதல், அந்த அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய பயணமாகிய கப்பல் எங்கேயும் தத்தளிக்க கூடாது, எங்கேயும் தத்தளிக்க கூடாது. ஹல்லேலூயா, எங்கேயும் தத்தளிக்க கூடாது. நமக்கு தேவையான சரக்குகள் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது. கடல்ல வீசப்படுகிறது, திருப்பி கிடைக்காது, அது பாதாளத்தில் விடுகிறது போல. ஆகவே தான் பக்தர் சொன்னார், ஆண்டவரே நீர்னை பாதாளத்தில் விடி, நீர்னை பாதாளத்தில் விடி. நான் உழைக்கிற உழைப்பு ஒருபோது பாதாளத்திற்கல்ல, ஒருபோது அழிக்கப்படுவதற்கல்ல. ஓ, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி நாம் நம்முடைய பிள்ளைகளும் சாப்பிட வேண்டிய காசுகள் பாதாளத்திற்கல்ல, படுகொடியில் அல்ல, எங்கோ போடுவதற்கல்ல. அந்த இடத்தை ஆண்டவருக்குள் ஞானத்தோடு விவேகத்தோடு கர்த்தருக்குள் பயபக்தியோடு கூட நாம் அதை செய்யும் போது தெய்வம் நமக்காக நன்மை செய்வார். அவர் சிலதுகளை கைகூடியுற பண்ணுவார், சிலதுகளை கைகூடியுற பண்ணுவார், சிலதுகளை கைகூடியுற பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நாம், தேவ சபையின் சரீரமாக இருக்கிற நாம் ஒருபோதும் தேவனுடைய கரத்தினால் தண்டிப்பதற்கு இடம் அளிக்கக்கூடாது. நாம் தண்டிக்கப்படக்கூடாது, தேவனால் தண்டிக்கப்படக்கூடாது, தேவனால் தண்டிக்கப்படக்கூடாது, தேவனால் தண்டிக்கப்படக்கூடாது. தேவனால் மீட்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டில் ரட்சிப்பு தங்கட்டும், ரட்சிப்பு தங்கட்டும். ஒரு துதி எழும்பட்டும், ஒரு ஸ்தோத்திரம் எழும்பட்டும், ஒரு ஆராதனை எழும்பட்டும். எகிப்தின் அதிகாரம் சங்காரம் ஆகட்டும், செங்கல் 2ஆக மாறட்டும். ஆமென். நாம் வெட்டாந்தரையாய் பயணிப்போம். நம்முடைய பயணம் தடுமாறக்கூடாது. வேதத்தில் சொல்லிடு, கால் பிசகக்கூடாது, கால் பிசகக்கூடாது. ரட்சிப்பின் வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டிய நாமோ நம்முடைய கால்கள் பிசகக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நபருடைய வார்த்தையை கேட்டு எங்கும் நஷ்டப்படக்கூடாது, எங்கும் நஷ்டப்படக்கூடாது. சுய தீர்மானம் தனக்கு எப்போதும் நலமானதல்ல. யோனாவுடைய தீர்மானம் யோனாவுக்கு அழிவை கொடுத்தது, பரிதாபத்தை கொடுத்தது, தத்தளிப்பை கொடுத்தது, நிறைய இழப்புகளை கொடுத்தது, பாதாளத்துக்கு இடமாக்குனது. இந்த நிலை ஓ தேவ சபைக்கு நேரிடக்கூடாது. ஆகவே தான் அவர் மீண்டும் சொல்கிறார், நான் ஆராதிக்கும் தேவன் ரட்சிப்பின் கண்மலைமானவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இறுதியாக சங்கீதம் 95:1 வாசிக்கலாம். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி தம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாய கர்த்தரை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாகிய
கிறிஸ்துவை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். எதற்கு? சபை ஆராதனைக்கு அழைப்பு. சபையின் ஆராதனைக்கு அழைப்பினுடைய நோக்கம் என்ன? எதற்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையாக சேர்க்கிறார் என்று கேட்கும்போது, நம்மை காத்து வருகிற ஒவ்வொரு நாட்கள் நம்மை பேணி பாதுகாத்து வருகிற, நம்முடைய குடும்பத்தை பேணி பாதுகாத்து வருகிற அந்த ரட்சிப்பின் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் என் ஆண்டவரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று அறிந்து அதை செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பகல் வேளை முதல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு மாறுதலோடு கூட இந்த கேட்கப்பட்ட வேத வசனத்தின்படி ஆமென் அல்லேலூயா என்ற ஒரு செய்தியை கேட்டோம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம். அப்படி அல்ல, நம்ம ரட்சித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா பொல்லாப்பில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர கொழுத்து போன யசூரனாய் இருக்க வேண்டாம், ஸ்தூபித்து போன யசூரனாய் இருக்க வேண்டாம், தேவனை விட்டு விலகி போன யசூரனாய் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை அசட்டை பண்ண யசூரனாய் இருக்க வேண்டாம். அங்கே தண்டனை உண்டு. ஆனால் ஸ்தோத்திர மோசே மிரியாம் போல தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், மோசையோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் மோசையோடு இருந்த ஆண்டவர் இன்று பகல்வேளையில் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகளிலே, உங்களுடைய துக்கங்களிலே, உங்களுடைய துரிதங்களிலே, கண்ணீர்களிலே என்ன வேதனையோடு இருக்கிறீர்களோ, எகிப்தின் அதிகாரத்தை கற்று முறித்தார் என்றால் அல்லது பறித்தெடுத்தார் என்றால், ஸ்தோத்திரம், உன்னுடைய குடும்பத்து மேலும் அதிகாரம் செலுத்துகிற சக்தியை கர்த்தர் பறிப்பார். கர்த்தர் உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்புவார். ஆனால் கர்த்தர் உன்னை பயணிப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற குடும்பம் அல்ல, நாம் முன் செல்லுகிற குடும்பம், முன்னேறி போக வேண்டிய குடும்பம். நாம் முன் செல்ல செல்ல தேவனை துதித்து முன் செல்லுவோம், தேவனை ஆராதித்து முன் செல்லுவோம். நமக்கு வாழ்க்கையின் பாதை கர்த்தர் வெட்டாந்தரையாக்குவார். கரடு முரடு ஆண்டுகளை கர்த்தர் சமமாக்குவார். மேடு பள்ளங்களை ஆண்டவர் சமமாக்குவார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுவரை தத்தளித்தது போதும், இதுவரை நஷ்டப்பட்டது போதும், சமாதானம் நஷ்டப்பட்டது போதும், ஐக்கியம் நஷ்டப்பட்டது போதும், அன்பு நஷ்டப்பட்டது போதும், ஒற்றுமை நஷ்டப்பட்டது போதும், வாழ்க்கை நஷ்டப்பட்டது போதும், ஆமை பொருளாதாரம் நஷ்டப்பட்டது போதும், அங்கும் இங்குமாய் செலவு செய்தது போதும். இன்றைக்கு முதல் நம்முடைய வாழ்க்கை சீராக்கும்படிக்கு, நேராக்கும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நேராக நிற்போம். கண்களை ஏறெடுக்கலாமா? ஆமென் அல்லேலூயா. அந்த கண்மலையாய் கிறிஸ்துவை அல்லேலூயா சங்கீர்த்தனம் பண்ணலாமா? ஒருமித்து பாடலாமா? ஒருமித்து துதிக்கலாமா? ஒருமித்து பாடலாமா? கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஜீவனுள்ளவர். வாய் திறந்து சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எனக்கு ஜீவனுள்ளவர், கர்த்தாவே குடும்பத்துக்கு நீ ஜீவனுள்ளவர். நீர் எனக்கு கண்மலை. அல்லேலூயா. நீர் ரட்சகர் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்புமாயிருக்க தகப்பனையா. நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு கோட்டையாயிருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு பலத்த துர்கமாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம்.